அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஜோதிடம் யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் நீட் தேர்வு எழுதணும்னு விரும்புகிறேன், என்னால் பாஸ் ஆக முடியுமா, இந்த முறை எழுதினால் நான் பாஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. அப்போ அவங்க கிட்ட நான் ஒரு பிரசன்ன நம்பர் வாங்கிட்டு ஒரு ஜாதகம் போட்டு பார்த்துட்டு, அந்த ஜாதகத்தில் நான் கண்டுபிடிச்ச விஷயங்களை வச்சு அவங்க கிட்ட கேட்ட கேள்வி, நீங்க நீட்டு தேர்வுக்காக ஒரு 2-3 வருஷமா தயாராகிட்டு தேர்வு நெருங்குற நேரத்துல இந்த முறை எழுத வேண்டாம், அடுத்த முறை எழுதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பரீட்சை எழுதாமலே வெளியில வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, நான் 2023 2024 2 வருடம் இதுக்காக ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தேன், கோச்சிங் சென்டர்லாம் போயிட்டு வந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் எனக்கு தயக்கமாக இருந்தது, இந்த முறை இல்லாமல் அடுத்த முறை எழுதுனா மெரிட்டில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 1 வருஷம் தயாரானேன். இப்போவும் இந்த வருஷமும் எனக்கு சரியான நம்பிக்கை இல்லை. இப்போ நம்ம பிப்ரவரி மாதத்தில் இருக்கோம், மேல எக்ஸாம் நடக்க போகுது, அப்போ நான் மேல அப்பியர் பண்ணா பாஸ் ஆயிடுவானா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி அப்படின்னு கேட்டார். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்ததுமே நான் எப்படி நீங்க தயங்கி நிக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன் அப்படின்னுங்கிற விஷயத்த நாம இப்போ பார்க்கலாம். இந்த ஜாதகத்தை போட்டு 12 பாவ முனைகளை தனித்தனியா நான் முதல்ல பிரிச்சு பார்த்தேன். 12 பாவ முனைகளை 6 பாவங்களா தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் ஒற்றைப்படை பாவங்களா பிரிச்சுக்கிட்டேன், இன்னொரு பக்கம் இரட்டைப்படை பாவங்களா பிரிச்சுக்கிட்டேன். இந்த ஒற்றைப்படை பாவங்கள்ல எந்த பாவம் வீக்கா இருக்குன்னு முதல்ல ஒரு அனலைசிஸும், அந்த பக்கம் இரட்டைப்படை பாவங்கள்ல எது வீக்கா இருக்குன்னு இன்னொன்னு பார்த்தேன். அப்படி பார்த்துட்டு வரும்போது எனக்கு ஒற்றைப்படை பாவங்கள்ல 3ஆம் பாவம் வீக்கா இருக்கு, அந்த பக்கம் இரட்டைப்படை பாவங்கள்ல 6ஆம் பாவம் வீக்கா இருக்கு. இந்த 2 பாயிண்ட் தான் எனக்கு கண்ணில் பார்த்ததுமே கண்ணில் பட்டுது. இதையே நான் 2 பாயிண்ட் முக்கியமாக சொல்றேன் அப்படின்னா, ஒரு பரீட்சை எழுதணும். பரீட்சை எழுதுறதுனா என்ன, ஒரு பேப்பர், ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி தரோம். பேப்பருங்கிறது ஒரு டாக்குமெண்ட் தான், அதில் எழுதி அதை டாக்குமெண்ட்டாக தரோம். அது 3ஆம் பாவம். அதே சமயத்தில் அந்த 3ஆம் பாவங்கிறது ஒருத்தருடைய தன்னம்பிக்கையை குறிப்பிடக்கூடிய ஒரு பாவம். அது ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய பாவமும் 3ஆம் பாவம் தான். அப்போ இவங்களுக்கு இந்த 3ஆம் பாவம் வலுவிழந்து இருக்கு. எப்படி 3ஆம் பாவம் வலுவிழந்து இருக்கு? இப்போ இந்த இடத்துல 3ஆம் பாவம் பாருங்க, 3ஆம் பாவ முனைக்கு அதிபதி கேதுவா வந்திருக்கு. கேது நின்ற நட்சத்திரமா செவ்வாய் இருக்கு, அது தன் கையில் 8ஆம் பாவத்தை வச்சிருக்கு. செவ்வாய்க்கு வழி நடத்தக்கூடிய, அந்த செவ்வாய் நட்சத்திரத்தை வழி நடத்தக்கூடிய உப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது ராகு 2, 4, 12ஆம் பாவோட வச்சிருக்கு. அப்போ இங்கே 8ஆம் பாவம் வலிமையா செயல்படுது. 8ங்கிறத நல்லா டெவலப் பண்ணுது அந்த பக்கம் உப நட்சத்திரம். 8ஐ கட்டுப்படுத்தக்கூடிய 2ஆம் பாவம் அந்த பக்கம் இருந்தாலும் 8ஐ இன்னும் அதிகமா ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய 4, 12 பாவங்களும் அந்த தன் ராகு கிட்ட இருக்கு. ராகு ஒரு விஷயத்தை எதையும் பெருசுபடுத்துபவர், செவ்வாய்ங்கிறது ஒரு குவிக் டிசிஷன் எடுத்துடுறது. அதே ஒரு 3ஆம் பாவத்துல செவ்வாய் வருவது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம்தான். 3ஆம் பாவத்துல செவ்வாய் வந்துச்சுன்னா ஒரு துணிச்சல் நல்லா இருக்கும். ஆனா இங்க செவ்வாய் 8ஆம் மாறிட்டதுனால அந்த துணிச்சலை குலைத்து விடுகிறது. குலைத்து விடுறதுன்னா என்ன, அதை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுடுது. நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸை உடைச்சி விடுது. அப்போ கான்ஃபிடன்ஸ் இல்லை அவங்களுக்கு. 3ஆம் பாவங்கிறது தான் தன்னம்பிக்கை, 3ஆம் பாவங்கிறது மனசு, 3ஆம் பாவங்கிறது எக்ஸாம், 3ஆம் பாவங்கிறது சலித்து, கேது வர்றதுனால சலித்து எடுத்தல், ஜல்லடை போட்டு சலித்து எடுத்தல். அப்போ இவ்வளவு பெரிய எக்ஸாம்ஸ்ல அவங்கள டிஸ்டில் பண்ணி, அதாவது வடிகட்டி எடுக்கணும். அப்போ வடிகட்டி எடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேது தான். அந்த கேது கெட்டு போச்சு, 8ஆம் பாவத்தை தொடர்பு, அது லக்னத்துக்கு சாதகம் இல்லாத பாவங்களை தொடர்பு கொள்றதுனால
இவங்களுக்கு அந்த எண்ண ஓட்டம் அதன் மீது ஈடுபடணுங்கிற ஒரு எண்ணம் வந்து குறைஞ்சு போச்சு. அந்த நம்பிக்கையே வந்து குறைஞ்சு போச்சு. இது இந்த பக்கத்துல நான் கவனிச்சது. இந்த ஒற்றைப்படை பாவங்கள்ல நான் கவனிச்சது. இந்த பக்கம் இரட்டைப்படை பாவங்கள்ல 6ஆம் பாவத்தை பார்த்தேன். 6ஆம் பாவம் என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவத்துக்கு குரு வந்திருக்காரு. குரு நல்ல கிரகம் தான். அந்த பக்கம் 6 நின்ற நட்சத்திரமா பார்க்கும்போது சுக்கிரன் 1, 9, 11 வந்திருக்கு. சுக்கிரனுங்கிறது என்ன? ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கிரகம். ஆர்வம்ங்கிறது ஏதாவது ஒன்றை அடையணுங்கிற ஆர்வம், அதாவது ஆசை. ஆசை இருந்தாதான் மனுஷன் வந்து போராடுவான். ஆசை இருந்தாதான் உயிர் வாழ முடியும். அப்போ அந்த சுக்கிரனுங்கிறது ஆசையை தூண்டுது. குருவோட நட்சத்திரமா சுக்கிரன் இருந்து ஆசையை தூண்டுது அப்படிங்கறது இங்க காட்டினாலும், அது என்ன பாவங்களை வச்சிருக்குன்னா 1, 9, 11 பாவங்களை வச்சிருக்கு சுக்கிரன். இந்த 1, 9, 11 பாவங்களை வச்சிருக்கிறது தப்பு கிடையாது. லக்னம் 1ங்கிறது லக்னம், 9ங்கிறது உயர்கல்வி. இவங்க போறது அடுத்தது உயர்கல்விக்கு தான். அப்போ லக்னமே 9ஆம் பாவத்தை தொடர்பு பண்ணும்போது உயர்கல்விக்கு ஒரு ஸ்ட்ராங் எஃபெக்ட் தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாத அந்த 9ஆம் பாவத்துக்கு கூடவே 11ஆம் பாவமும் இருக்கு. அப்போ மேலும் மேலும் படிச்சுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது அந்த 11ஆம் பாவம் காட்டுது. அது மட்டும் இல்லாத 9ங்கிறது பல விஷயங்களை தொடர்பு படுத்தி அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்திக்கிட்டே போறது, ஒரு முடிவில்லாத தன்மைக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவம் இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் பாவத்தை அது உடைச்சிடும். 10ஆம் பாவங்கிறது என்ன? ஒரு ஃபோக்கஸா செயல்படுறது 10ஆம் பாவம். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்த முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் 10ஆம் பாவம். ஆனா அந்த ஃபோக்கஸ் இல்லாம டைவர்ட் ஆகி போறது, வேற வேற விஷயங்களை சேர்த்துக்கிட்டு அந்த எந்த லட்சியத்துல இருக்கிறோமோ அந்த லட்சியத்துல குறிக்கோளை விட்டு விலகிறது தான் வந்து 9ஆம் பாவம். அப்ப இவங்களுக்கு அந்த 10ஐ கெடுக்கக்கூடிய 9ஆம் பாவம் சுக்கிரன் கையில இருக்கு. ஒரு லட்சியத்தை அடைய விடாத தன்மை தான் 9ஆம் பாவம்னு பார்த்தோம். அது 6ஆம் பாவத்துல வந்துருச்சு. அப்போ தப்பு வந்து என்னன்னா 6ஆம் பாவத்துல 1, 9, 11 வந்ததுதான் வந்து தப்பு. இது மட்டும் இல்லாத 1, 11ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லேசினஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு சௌகரியமாக இருத்தல். எந்தவித ஒரு துணிச்சலான நடவடிக்கைகள்லாம் போகாம சொபஸ்டிகேட்டட்னு சொல்லுவாங்க. சௌகரியமாக எல்லா வித அனுபவம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, எல்லா விஷயங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தளர்ச்சியை கொடுத்துருவாங்க. இது இதுல வந்து ஒரு தளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய குறிக்கோள் வந்து ஒரு தளர்ச்சி பண்ணி விட்டுரு. இன்னொரு முக்கியமானது 6ஆம் பாவங்கிறது தினசரி உழைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டே டு டே லைஃப், டே டு டே ஒர்க் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 6ஆம் பாவம் தான். நம்மளுடைய தினசரி அலுவல்கள் 6ஆம் பாவம். அப்போ இந்த 6ஆம் பாவத்துல இவங்க வந்து தினசரி உழைச்சு படிக்கணும். இவங்க வந்து இப்ப இருக்கிறது மாணவி பருவத்துல இருக்கிறாங்க. அப்போ மாணவியா இருந்து தினசரி படிச்சாதான், அதற்குண்டான உழைப்பை தந்தாதான் அவங்க வந்து அதுல ஜெயிக்க முடியும். 6ஆம் பாவத்துல 10ஆம் பாவம் வரணும். வந்தாதான் வந்து எண்ணிய குறிக்கோளை வந்து உழைப்பின் மூலமாக அடைய முடியும். ஆனா இவங்களுக்கு 6ஆம் பாவத்துல 1, 9, 11ன்னு வந்துடும் போது அதுல 9 வரும்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குறிக்கோளை அடைய விடாம செய்யுது. இன்னொன்னு உழைத்தல், அந்த உழைத்தலையும் வந்து கெடுத்துருது. ஒரு நாளைக்கு எவ்வளவு உழைக்கணும்னா ஒரு 12 மணி நேரம் உழைக்கணும், அந்த 12 மணி நேரம் உழைக்க விடாது. சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், சௌகரியமா இருக்க வைக்கும், வேற வேற விஷயங்கள்ல ஈடுபடுத்தும். அப்போ அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, டவுட் வருது. தன்னுடைய உழைப்பு மேல டவுட் வந்து இவங்க ஜோதிடம் கேட்கிறாங்க. இதன் மூலமா இதற்கு ஏதாவது வழி கிடைச்சா, ஒருவேளை வேண்டாம்னு சொல்லிட்டா நம்ம இதோட விட்டுறலாங்கிற அவநம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கு. இப்போ ஜோதிடர் வந்து நீங்க இனிமேல் இதெல்லாம் சாதகமா இல்லை உங்களுக்கு, நீங்க இதை படிக்க வேணாம்னு சொல்லிட்டா அவங்க அதை வந்து விட்டுருவாங்க. அப்போ வேற வேற விஷயங்களை கேட்டு கேட்டு தன்னுடைய குறிக்கோளை வந்து குறைச்சிக்கிறது. இதெல்லாம் வந்து அந்த 9ஆம் பாவம் செய்யக்கூடிய வேலை. அதனாலதான் இவங்க இந்த 2 சைட்ல நம்ம பார்க்கும்போது, ஒரு பக்கம் 3ஆம் பாவம் தன்னம்பிக்கை குலைக்குது, இன்னொரு பக்கம் 9ஆம் பாவம் அப்படின்னு 6ஆம் பாவத்துல 9ஆம் பாவம் வரும்போது அந்த 6ஆம் பாவம் தினசரி உழைத்தல் அப்படிங்கிற விஷயத்த, ஒரு குறிக்கோளுடன் செயல்படுகின்ற ஒரு விஷயத்த வந்து அது காலி பண்ணுது. அதே போல 10ஆம் பாவத்தையும் அந்த 6ஆம் பாவம் நெருங்க விடாத தடுக்கிறதுனால இவங்களுக்கு வந்து உடனடியா பரீட்சையை எழுதி அதுல வந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு கூட பார்க்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு ஒரு பொறுமை இல்லை. அந்த ஒரு அதாவது மோதி பார்த்தல் அப்படிங்கிறது தான் 6ஆம் பாவம். 6ஆம் பாவம்னா ஃபைட்டுக்கு போகணும்,
போர்க்களத்துக்கு போகணுங்கிறது தான் ஆரம்பம். ஆனா இவங்க போர்க்களத்துக்கு போகாமே தயங்கி நின்றுடுறாங்க. அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம், பரீட்சை எழுதாமையே தயங்கி நிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றோம். இந்த 6ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம். இப்போ இவங்களுக்கு ரிசல்ட் என்ன சொல்லலாம், எப்படி இருக்கு, இப்போ வந்து இது என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க எப்படி இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இவங்க உண்மையிலேயே பரீட்சை எழுதினா ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, அதற்குண்டான அமைப்பு வந்து இந்த ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு தேடணும்னா, எந்த பாவமும் எந்த கிரகமும் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா, அந்த 2 கிரகங்களின் தசையோ புத்தியோ அந்தரமோ செயல்பட்டால் நமக்கு வந்து அந்த நேரத்துல இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு தீர்மானமா சொல்ல முடியும். அப்படி இந்த ஜாதகத்துல எந்த கிரகங்கள் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு பார்த்தா, சனி கிரகமும் புதன் கிரகமும் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. அதுவும் உப நட்சத்திர வழியா, நட்சத்திரத்திலே 10ஆம் பாவம் வரல, உப நட்சத்திரத்தை தான் 10ஆம் பாவம் வருது. அப்போ இந்த விஷயம் கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த எடுப்புலயே நடந்துராது. வெற்றிங்கிறது உடனே கிடைச்சிடாது. ஒரு டைவர்ஷனோட தான் அந்த வெற்றி கிடைக்கும். அப்படிங்கிறது தான் அந்த அதனுடைய ரிசல்ட். எப்படின்னு பாருங்க, புதன் 7ஆம் பாவத்துக்கு வந்து அது நின்ற நட்சத்திரமா சூரியன் 5ஆம் பாவத்தை காட்டி, அந்த 5 வழி நடத்தக்கூடிய உப நட்சத்திரம் எதை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா சனி, அது 10ஆம் பாவத்தை வச்சிருக்கு. இதுல 7ஆம் பாவங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள். இந்த ஒரு பரீட்சை எழுதணும்னா அந்த பரீட்சையை மதிப்பிடக்கூடிய ஆசிரியர்கள் 7ஆம் பாவம். அதே போல புதன்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அளந்து தரதல், அதாவது அளவிடுதல். ஒருத்தருடைய மதிப்பு என்ன அப்படின்னு அளந்து பார்க்கணும்னா அது 7ஆம் பாவத்தில் விட இப்போ அந்த புதன் தான் வந்து அதை சிறப்பா செய்ய முடியும். இப்போ புதன் வந்து நேரடியாக 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுடுச்சு அப்படின்னு சொன்னா இவங்க உண்மையிலேயே ஹையஸ்ட் மார்க் வாங்கிடுவாங்க, மெரிட்ல வந்துருவாங்க. அதனாலதான் நம்ம வந்து புதனை வந்து இங்க பாக்குறோம், அது 7ஆம் பாவத்துல இருக்கு. அப்ப ஆசிரியர்கள் மூலமாக 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து 7ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றது வந்து சிறப்பா தான் இருக்கு. இன்னொன்னு 10ஆம் பாவமே 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. ஆனா அதனுடைய நட்சத்திரம் 2, 4, 12 வழியாக தான் உப நட்சத்திரத்தை போய் 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. அப்ப இங்க சனியோ புதனோ திசையோ புத்தியோ அந்தரமோ நடத்தினா இவங்களுக்கு வந்து அந்த பீரியடை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ புத்தியில இது நடந்ததானா, சனி புத்தி நடந்ததுன்னா ஒரு 2.5 வருஷம் நடத்தும். அப்ப அந்த 2.5 வருஷத்துக்குள்ள இவங்க தயாராகிறதுக்கு சாத்தியம் இருக்கு. சனியை தொடர்ந்து புதன் புத்தியும் வரும், சனிக்கு அடுத்தது தான் புதன் புத்தியும் வரும். அப்போ புதனும் ஒரு 2.5 வருஷம் நடத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இவங்களுக்கு சாதகமா இருக்கும் புத்திகள்ல நடந்ததுன்னா. ஆனா இவங்களுக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இவங்க கேள்வி கேட்ட நேரத்துல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு திசையில சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு. அப்போ குரு திசையில சனி புத்தியும் போயிருச்சு, புதன் புத்தியும் போயிருச்சு. ஏற்கனவே கேது புத்தி போயிருக்கு இவங்களுக்கு. அந்த கேது தான் 3ஆம் பாவத்தை வச்சு இவங்களுக்கு தன்னம்பிக்கையை குலைத்த ஒரு விஷயம் நடந்தது வந்து 3ஆம் பாவத்தை வச்சு கேது தான் கெடுத்திருக்கு. அந்த பீரியடும் போயிருச்சு. இப்போ சுக்கிரன் வந்திருக்கு. சுக்கிரன் லேசினஸை காமிச்சிட்டு இருக்கு. 6ஆம் பாவத்துல 1, 9, 11 சுக்கிரன். அதே சமயத்துல சுக்கிரன் தான் நின்ற நட்சத்திரமாவே சுக்கிரனையே தொடர்பு கொள்ளுது 1, 9, 11. அது நின்ற வழியை நடத்தக்கூடிய உப நட்சத்திரம் 2, 4, 12 இருக்கு. அந்த 2, 4, 12 இந்த 1, 9, 11 தடுக்கிறதால அங்க 1, 9, 11 தான் ஜெயிக்குது. அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு லக்னத்துக்கே வந்து ஒரு தீவிரமா உழைக்கக்கூடிய எண்ணம்ங்கிறது இல்லை. இந்த புத்தி முழுக்க இவங்களுக்கு இருக்காது. இந்த புத்தியில இவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்குன்னா அப்போ அதே போலதான் அவங்க வந்து இந்த கேள்வியோட இங்க இந்த பிரசங்கம் கேட்க வராங்க. இப்போ இந்த சுக்கிர புத்திக்குள்ள ஒருவேளை இந்த சனி அந்தரமோ புதன் அந்தரமோ வந்துதானா அது எத்தனை காலம் இருக்குன்னா கிட்டத்தட்ட 2ம் சேர்த்து 1 வருஷ காலம் இருக்கும். ஒரு 6 மாசம் அப்படின்னு எடுத்துக்கலாம், தோராயமா நான் சொல்றேன். அப்போ சனி ஒரு 6 மாசம், பின்னாடியே புதன் ஒரு 6 மாசம் வரும், வரிசையா தான் வரும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து சாதகமான காலம் இருக்கு. அப்போ இந்த 1 வருஷ காலம் வந்து இவங்களுக்கு அந்த 10ஆம் பாவத்தை அடையக்கூடிய ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய அதில் வந்து ஒரு உச்சபட்ச ஒரு ரேங்கை வந்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு அந்த சனி அந்தரத்திலையும் புதன் அந்தரத்திலையும் தான் கிடைக்கும். இப்போ சனி அந்தரம் புதன் அந்தரம் இவங்களுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2025 ஜூலை மாசத்துல இருந்து 2026 மே மாசம் வரைக்கும் இவங்களுக்கு இருக்கு. மே மாசம் கூட கரெக்டா 1ஆம் தேதியோட முடிஞ்சிருது. ஆக்சுவலா இந்த நீட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து மே மாசத்துல தான் பொதுவாக நடத்தி இருக்காங்க. போன தடவைலாம் ஒரு வருஷம் மட்டும்தான் ஜூலை மாசத்துல நடத்தினதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி இவங்களுக்கு ஜூலை மாசத்துல 2025ல நீட் தேர்வு நடத்தினாங்கன்னா இவங்களுக்கு சாதகமா இருக்கும். கொஞ்சம் ஒரு வருஷம் ஒரு மாசம் முன்ன பின்ன நடத்துறதுனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த 2025 2026 வரைக்கும் இந்த ஹையஸ்ட் ரேங்கை அடையக்கூடிய ஒரு அந்தரம் செயல்படுறதால இருந்தாலும் புத்தி வந்து இங்க வீக்கு தான். அந்த நேரத்துலயும் இவங்க கரெக்டா இதே போல இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா புத்தியில செகண்ட் பார்ட் வந்து 2 4 12 வச்சிருக்கிறதுனால, அதாவது சுக்கிரன் நின்ற நட்சத்திர உப நட்சத்திரங்கள்ல 2 4 12 இருக்கிறதால ஓரளவுக்கு இவங்களுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் குறிக்கோளை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். 12ஆம் பாவம் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு அதை வந்து அதுல இருந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த விஷயத்தை இதோட முடிச்சிடணும், இனிமேல் வந்து இதை தொடரக்கூடாது அப்படிங்கிற எண்ணமாவது வரும். அதுதான் 12ஆம் பாவம். அப்போ சுக்கிரன் கையில அந்த 12 இருக்கும்போது, அதுவும் இறுதி கட்டத்துல இருக்கும்போது, இந்த சுக்கிர புத்தி இறுதி கட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சனியும் புதனும் வந்து அந்தரமா வருது. அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் தன் கையில இருக்க 2 4 12 செயல்படுத்துவார். அந்த நேரத்துல இந்த சனியும் புத்தியோ இந்த இரட்டைப்படை பாவங்கள் இருக்கிறதால இவங்க வந்து இந்த டைம்ல 2025 டு 2026 பீரியடுக்குள்ள குரு திசையில சுக்கிர புத்தியில சனி அந்தரமும் புதன் அந்தரமும் சாதகமா இருக்கக்கூடிய காலத்துல இந்த நீட் எக்ஸாம் நடந்தால் அந்த நேரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன நடந்தா கூட பரவாயில்லை. ஆக்சுவலா மே மாசத்திலேயே மே 2025 நடந்தாலும் இவங்க அந்த பீரியடுக்குள்ள பாஸ் பண்ணிடுவாங்க. அதற்கு அடுத்த வருஷமும் மே மாசத்துக்குள்ளேயே நடந்தாலும் 2026க்குள்ள அப்பவும் இவங்க வந்து அதுக்கு சாதகமான காலகட்டமா இருக்கிறதுனால அந்த நேரத்துல இவங்க பாஸ் பண்றதுக்கு எல்லா விதமான அனுகூலமும் இருக்கு அப்படிங்கிறத நாம இவங்களுக்கு ரிசல்ட்டா சொல்லியிருக்கோம். என்ன நடக்குதுன்றது அடுத்த வருஷம் தெரியும். இந்த அளவுக்கு இந்த நீட் தேர்வின் மூலமாக நான் மெரிட்டில் பாஸ் செய்வானா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வெளிப்படையா சிம்பிளா வந்து நம்ம 2 பாயிண்ட் மூலமா இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஒரு பக்கம் 3ஆம் பாவமும் இன்னொரு பக்கம் 6ஆம் பாவத்தை வச்சு கண்டுபிடிச்சு அதுக்கடுத்து 10ஆம் பாவத்தில் எந்தெந்த கிரகங்களுக்கு தொடர்பு வருது அப்படின்னு பார்த்தா அந்த 2 கிரகங்கள் தான் இதற்கு சாதகமானது அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணி கொடுக்க முடிஞ்சது. இதுதான் கேபி சிஸ்டத்துல ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் வழிமுறைகள். இதன் மூலமா நாம எந்த விஷயத்தையும் தெளிவா தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணத்தோட இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.